ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நான் பார்க்க போற படம் 2013 ஒரு அமெரிக்கன் ஜாம்பி ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான வார்ம் பாடிஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒருத்தரை கொன்ன பிறகு அவருடைய மூளையை சாப்பிட்டோம் அப்படின்னா அவருடைய உணர்வுகள் மட்டும் இல்லாம அவருக்கு கடைசியா இருந்த அந்த நினைவுகளும் நமக்கு கிடைக்கும், அதனால நம்ம உயிர் போட இருக்க முடியும் அப்படின்னு நம்புற ஜாம்பியான படத்துடைய கதாநாயகன் ஒரு தருணத்துல ஒருத்தர் அதே மாதிரி கொன்னு அவருடைய மூளையை சாப்பிட போய் அவருடைய நினைவுகள் இவருக்கு வந்து அவருடைய காதலியான படத்துடைய கதாநாயகியை கடைசியில இவரும் காதலிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஆர். இவரு ஒரு அபேண்டன்ட் ஏர்போர்ட் ஒண்ணு இருக்குது ஊருக்குள்ள. அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாவே வெறும் ஜாம்பிஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல ஒருத்தரை நம்ம கொல்றோம் அப்படின்னா அவருடைய மூளை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவருடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு வரும். அதனால நம்ம இறந்த மனிதனாக இல்லாம நமக்கு இந்த உணர்வுகள், இந்த உயிர்ப்பிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்புறாங்க. இப்படி ஒரு கதைக்களமாகத்தான் ஆரம்பத்துல நமக்கு காமிக்கப்படுது. இந்த ஏர்போர்ட்ல ஒரு பிளைட் ஒண்ணு நிக்குது. அந்த பிளைட்டை தான் ஹீரோ தான் வீடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த பிளைட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அங்கதான் அவர் எப்பயுமே தங்குவார். வெளியே எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும்தான் மனுஷன் அடிச்சு சாப்பிட்றதுக்காக வெளியவே வர்றாரு. எல்லா சாமிக்குள்ள அங்க அப்படித்தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க இருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஆர்மில இருக்க ஒரு சீனியர் ஆபீசராக ஒருத்தர் காமிக்கப்படுறாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய பேர் ஜூலி. அவங்க தான் படத்துடைய ஹீரோயின். அந்த ஜூலிக்கும் ஒரு காதலர் ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாரும் நம்மெல்லாம் சாதாரண மக்கள், ஜாம்பி நம்ம கிட்ட வரவே கூடாது, நம்மளை எப்படியாவது நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் லொகேஷனை சுத்தி ஒரு மிகப்பெரிய சுவர் ஒன்னை எழுப்பி அந்த சுவருக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு கதவையும் வைக்கிறாங்க. இந்த ஜாம்பி இருக்கிற இடங்கள்ல கூட இந்த மனிதர்களுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள்லாம் அங்கங்க கிடைக்குது. சோ இவங்க அந்த அத்தியாவசிய பொருட்களை எடுக்கணும்னா கூட்டம் கூட்டமாக ஒன்னா ஒரு 20 பேர் 25 பேர் சேர்ந்த ஆளுகளாக கிட்டத்தட்ட ஆர்மியில இருக்க ஆளுக மாதிரி எல்லாரும் சேர்ந்து கன்னோட தான் மொத்தமா கூட்டமா வெளியே வர்றாங்க. தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியில அந்த இரும்பு டோர் வழியவே உள்ள போயிடுறாங்க. இப்படி ஒரு நாள் இவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்ளைஸ் அந்த ஜாம்பி இருக்கிற பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினுடைய லவ்வரு அதோட சேர்ந்து ஒரு பெரிய டீம் ஒண்ணு, ஒரு 20-25 பேர் எல்லாரும் கன்ஸோட இந்த ஜாம்பி இருக்கிற பகுதிக்கு வர்றாங்க இதை எடுக்கிறதுக்காக. அப்ப ஹீரோ உட்பட கூட இருக்க பல ஜாம்பிகள் கிட்ட இந்த குழு போய் மாட்டிக்கிறது. மாட்டுனா இந்த ஹீரோயினுடைய லவர் இருக்காருல்ல, அவரு நம்ம ஜாம்பியான ஹீரோவை ஒரு தருணத்துல எப்படியாவது நம்மளை கடிச்சிடக்கூடாது அந்த ஜாம்பிங்கிறதுக்காக சொல்றாரு. இதுல பயங்கர கோவமாயி போகிற ஹீரோ இவனை விட்டா தானே அப்படிங்கிற ஒரு கோவத்துல கடைசியில அவனை கொன்னு, யாரு ஹீரோயினுடைய லவ்வரை கொன்னு அவருடைய மூளையை எடுத்து அந்த ஹீரோ சாப்பிட்டுறாரு. ஆனா சாப்பிட்ட உடனே எப்படி ஒருத்தருடைய மூளையை சாப்பிட்டா அவருடைய நினைவுகள், அவருடைய உணர்வுகள்லாம் தனக்கு வந்து நம்ம உயிர் போட இருப்போம் அப்படின்னு ஹீரோ நம்புறாரோ அந்த விஷயம் உண்மையாகவே இவருக்கு நடந்து ஹீரோயினை அளவுக்கு அதிகமாக உயிருக்கு உயிரா காதலிச்ச நபர் தான் அந்த இறந்து போன நபர். ஹீரோயினும் அவர் அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க. இப்ப அந்த நபருடைய அந்த நினைவுகள், உணர்வுகள் எல்லாம் ஜாம்பியான ஹீரோவுக்கு வர இவரு ஹீரோயினை மட்டும் அந்த இடத்துல இருந்து உயிரோட காப்பாத்தி தான் எங்க தங்கி இருப்போமோ அந்த பிளைட்டுக்கு கூட்டு போய் தங்க வைக்கிறார். இதுக்கப்புறம் இவருடைய காதல் ஜெயிச்சதா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்துல பிளே பண்ண எல்லாருடைய நடிப்பும் எல்லாரும் சூப்பராக பண்ணிருப்பாங்க. குறிப்பாக ஹீரோவா அந்த ஆர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பிளே பண்ண நிக்கோலஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஹீரோயினாக அந்த ஜூலிங்கிற கதாபாத்திரத்தை பிளே பண்ண தெரசா பாமருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சூப்பராக இருக்கும் இந்த படத்துல. அதுவும் குறிப்பா இவர் ஹீரோ வந்து ஒரு ஜாம்பி, அவங்க ஒரு சாதாரண மனுஷி. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ், எங்க ஒருத்தர் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் அல்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்த படத்துல. ரெண்டாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய டைரக்டரான ஜானத்தன் லீவிஸ் அவரு இந்த படத்துல ஒரு சில கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனே, என் பேர் ஆறு, என்னுடைய லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா, நாங்க இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஏன் சாம்பியாக சுத்திக்கிட்டு இருக்கோம்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர்ல கதை ஆரம்பிக்கும். அப்ப எனக்கு இந்த ஜாம்பி குரூப்புக்குள்ளேயே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு டைரக்டர்.
அதுல அந்த ஃப்ரெண்டு ஒரு டேபிள்ல உட்கார்ந்துருப்பாரு. ஹீரோவான இவர் ஒரு ஜாம்பி தான். இவரு பக்கத்துல போய் உட்காருவாரு. உட்கார்ந்தா ரெண்டு பேரும் முதல்ல அப்படி பார்த்து பேசிக்கிற ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. பொதுவாக நம்ம நார்மல் மனுஷங்க ரெண்டு பேரும் போய் ஒரு டீ கடையில ரெண்டு பசங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா டீயை வாங்கிட்டு மச்சா மாமான்னு ஜாலியா பேசிக்கிறது சாதாரணம். அது நமக்குள்ள ஒரு ஜாம்பி, அதுவும் ரெண்டுமே ஜாம்பி, ரெண்டுமே இறந்து போன நபர்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டா, அதுவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா என்ன பேசுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பு இருக்கும். அதை காட்சிப்படுத்தின விதமும் அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருப்பாரு படத்துடைய டைரக்டர். மூணாவது இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அதே நேரத்தில் இந்த படத்துடைய மியூசிக் ஆகட்டும், ரெண்டுமே அந்த அளவுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல ஒரு 7-8 கார் அங்க நிற்கும். ஒரே ஒரு வேன் ஒன்று ஒரு கவுந்து போய் நிற்கும். அதாவது ஒரு அபேண்டன்ட் ஏர்போர்ட்னு காட்டுற ஒரு சீன் இது. இந்த மாதிரி ஜாம்பிஸ் இருக்கிற இடம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரணகலம் ஆயிருக்கு ஏற்கனவே அப்படிங்கிற சீனை காமிக்கிற ஒரு சீன் இது. அந்த இடத்துல நேர கேமராவை அந்த இடத்துல ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல இவ்வளவு சிதறி கிடக்கிற இந்த இடத்துல ஒரு ஷாட்டை வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே கேமராவை தூக்கி கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு நார்மலாக மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு நேரா அங்க போய் கேமரா நிக்கணும். அந்த சீனை இவங்க சினிமோட்டோகிராஃபியும் சரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலி இவங்க VFX CG ஒர்க்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவ்வளவு அற்புதமாக இருந்தது அந்த காட்சி. சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு சூப்பராக இருக்கும் பல இடங்கள்ல இந்த படத்துல. அதே மாதிரியே ஹீரோ முதல் தடவை ஒரு நபரை கொண்டு அவருடைய மூளை எடுத்து சாப்பிடுறாரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஹீரோயினுடைய லவரை தான் முதல்ல அவர் போட்டு தருவார். அப்படிதான் காட்சி அமைப்பு இருக்கும். அந்த மூளை எடுத்து இவர் சாப்பிடும் போது அவருடைய நினைவுகள் இவருடைய மனசுல வந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்து போன நபரும் கதாநாயகியும் அவர் உயிரோட இருந்தப்ப அவங்களுடைய காதல் கொண்ட தருணங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுற ஒரு லவ் மாண்டேஜஸ் எல்லாம் ஒரு 40-50 செகண்டுக்கு இருக்கு. அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் சினிமோட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி விளையாண்டுருப்பாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே. அதே மாதிரி இந்த படத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் நீங்க குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இப்ப நான் சொன்னனே ரெண்டு பில்டிங்க்கு நடுவுல அந்த கார் எல்லாம் கவுந்து கிடக்கிற ஒரு காட்சி, அந்த சீன் எல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சில இன்டீரியர் ஷாட்ஸ், உதாரணத்துக்கு இவங்க அந்த மெடிக்கல் சப்ளைஸ் எடுக்க போற அந்த பார்மசி இருக்கு இல்லையா, அது எல்லாம் எந்த அளவுக்கு ரணகலமாய் கிடக்குங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். எல்லாமே அந்த அளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்க. அடல் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல ஒரே ஒரு சீன் இருக்குங்க. ஆக்சுவலி படத்துல ஒரு 2-3 கிசிங் சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொமான்டிக் டிராமாங்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி ஹீரோயின் அவங்க ஒரு சீன்ல பெட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்களுக்கு டயர்டா இருப்பாங்க. அதனால பெட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் கலட்டி வச்சுட்டு இன்னசோட போய் படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஷாட் இது. அதுல அடல் கான்டென்ட்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு நம்ம தமிழ் படங்களுடைய பார் சாங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல இருக்குது காஸ்டியூம். அதனால அது எனக்கு அடல் கண்டென்ட்டா தெரியல. இதை தவிர இந்த படத்துல வேற எந்த விதமான அடல் கண்டென்ட்டுமே கிடையாது. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் இது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கு, பார்த்து ரசியுங்கள். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெலோட்ராமா விரும்பி பார்க்குற ஆளுகளா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல ரொமான்டிக் டிராமா காமெடி டிராமாலாம் விரும்பி பார்க்குற ஆளுகளா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஜாம்பி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களையும் கண்டிப்பாக இந்த படம் கவரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரொமான்டிக் காமெடி படம் தான் இது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.